தலைவருடைய உரை இருந்தது. சபாநாயகருடைய கருத்தும் கூட எல்லோருக்குமே மன திருப்தி அளிக்கக்கூடியதாக இருந்தது. மொத்தத்தில் இன்றைய அவை ஒரு ஆரோக்கியமான ஒரு தொடக்கமாக எல்லோருக்குமே பிடித்திருக்கிறது. இது தொடர வேண்டும். அரசியல் நாகரீகம் இதுபோல் பூத்து குலுங்க வேண்டும். அதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. பெரிய கருப்பனுடைய இன்னைக்கு ஒரு வாக்கு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. ஒரு வாக்கு அன்சாரியோட நன்றி 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 நன்றி. ஒரு வாக்கு வந்து ஜெயிச்சிருக்காங்க டிவிகே கேண்டிடேட் பெரிய கருப்பனை எதிர்த்து. இன்னைக்கு வந்து அவங்க வந்து நாளைக்கு மோஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படின்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு திருப்பு முனை தீர்ப்பாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா ஒரு ஓட்டு என்பது ஐயத்துக்குரிய ஓட்டாக மாறி பாதிக்கப்பட்டவர் வடக்கு துருத்திருக்கக்கூடிய நிலையில ஒரு சர்ச்சையான ஒரு நபர் வாக்களிப்பதில் எந்த விதத்திலும் ஒரு தவறான பிழை ஏற்பட்டுவிடக் கூடாது என்று நீதிமன்றம் கருதி இருப்பதாக நான் கருதுகின்றேன். லாஸ்ட் ஒரு கேள்வி, இப்ப சிவி சண்முகம் அவர்கள் வந்து பிளந்துருச்சு அதிமுக, இவங்களுடைய எம்எல்ஏக்கள் எல்லாம் வெளியே வந்திருக்காங்க. எப்படி பார்க்கிறீங்க? நாங்க அதை ஏத்துக்கல, இவங்க வந்து அதிமுக திமுக அந்த கூட்டணி ஏத்துக்கல, அதனாலதான் நாங்க வந்து வெளியே வந்துட்டோம் சொல்றீங்க. எப்படி பார்க்கிறீங்க? அவருடைய கட்சிக்குள் என்ன பேசப்பட்டது, விவாதம் நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அதிமுக இந்த நேரத்தில் பிளவுபட்டது அவர்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கும் நல்லதல்ல. தமிழ்நாட்டுடைய அரசியல் சமநிலையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் திமுகவும் அதிமுகவும் சம வலிமையோடு இருக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் எல்லாம் விரும்புகின்றோம். இப்போது அதிமுக பிளவுபட்டது அந்த கட்சி தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோர்வை நிச்சயமாக ஏற்படுத்தும். அது மட்டுமல்ல, மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி மரியாதைக்குரிய சமூக நீதி காத்த வீராங்கனை டாக்டர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் கட்டி காத்த அந்த ஒரு கட்சி 31 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த ஒரு கட்சி இந்த நேரத்தில் இப்படியெல்லாம் உடைவதும் சிதறுவதும் டெல்லியில் இருக்கக்கூடிய சில அரசியல் சூழ்ச்சியாளர்களுடைய திட்டம் என்றுதான் நான் கருதுகின்றேன். இப்போதாவது அதிமுகவுடைய இருதரப்பு தலைவர்களும் தங்கள் கட்சியை பாதுகாக்க ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு சிலருடைய சூழ்ச்சிகளிலிருந்து அவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும். அதிமுக தொண்டருடைய விருப்பமும் அதுதான். முன்பு நாங்கள்லாம் ஒரே கூட்டணி இருந்த அடிப்படையிலும் தமிழ்நாட்டுடைய நலனை கருத்தில் கொண்டும் திராவிட இயக்க அரசியலுடைய நலனை கருத்தில் கொண்டும் என்னுடைய இந்த விருப்பத்தை மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். I welcome his remarks, and we have had a lot of discussions over that. What our leader of opposition said is the reality, and let us hope that wisdom prevails over here. This Tamil anthem issue, we have said that last former governor who has been stating on West Bengal also in the vote-taking ceremony, this Sanatana thing was, sorry, Vande Mataram was not sung. But now here in Tamil Nadu it have happened. He have asked. But in this Tamil Nadu thing, it should not happen and should not continue. Is what Stalin, opposition leader, have advised. What the leader of opposition stressed on the Tamil Thai Valtu is the reality. It is the feeling of all the Tamil people, and when the governor comes again, the new governor comes again to the house to address, we hope that Tamil Thai Valtu will be sung first, as has been the custom and tradition of this house. More than 700 TASMAC shops to be closed near the temple, schools, education premises. It was the order of come from the government. I welcome the order. It's a right decision, and we hope that total prohibition also will come in Tamil Nadu, because we have to think about the next generation. We wanted to build a good Tamil generation in the future, and for that to become a reality, all the TASMAC shops as well as other liquor shops everywhere should be closed. That's our party stand. They have stated that inside the assembly that we will not be an enemy party, but will be friendly. As an experience thing, you can ask our knowledge and experience so that we are ready to give you to the government, is what you have said. That has been the stand of DMK all along. We are not treating the opposition party as an enemy party, or neither
we are treating the ruling party as an enemy party. People have elected, people have expressed their feelings in the elections, and it is the responsibility of both the ruling party as well as the opposition to work in cohesion so that we have a peaceful, developed and exemplary state of Tamil Nadu in India. இருக்குல்ல ரொம்ப சந்தோஷம் வரவேற்பு. அதிமுகல வந்து இரு அணிகளாக பிரிஞ்சிருக்காங்க. இன்னைக்கு எஸ்பி வேலுமணி சார் இல்ல கொஞ்ச நேரத்துல தலைவர் சொல்லுவாங்க. நீங்க தலைவர்கள் சொல்லுவாங்க அப்படி முடிவெடுப்பாங்கன்னு சொல்லிருந்தீங்க. இன்னைக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. அது எப்படி இருப்பாங்க? ஏற்கனவே சொல்லுவாங்க. நன்றி. வரலாற்று சிறப்புமிக்க சட்டப்பேரவையில் தமிழக முதல்வர் முதல் உரை மிக அனுபவம் வாய்ந்த சிறந்த உரையாக அமைந்தது. சட்டப்பேரவைக்கு தேவையான உறுப்பினர்களுக்கு தேவையான அதை போல அனுபவமிக்கவர்கள் கூட தெரிந்திருக்கக்கூடியதாக இல்லாத ஒரு செய்தியை இன்றைக்கு சொல்லி மிக சிறப்பான ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். டாஸ்மாக்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப மேக்ஸிமம் டாஸ்மாக்ஸை க்ளோஸ் பண்ணணும். ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல அங்க இருக்கிற டாஸ்மாக் அது கொள்கை முடிவு தளபதி அவர்கள் படிப்படியா செய்வார் நினைக்கிறேன். இன்றைய தொடக்கம் நல்லதொரு மாற்றம். நல்ல ஹெல்த்தியா ஆப்போசிஷன் பார்ட்டியா இருந்தாலும் நல்ல ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்றத உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு வந்து அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு பரஸ்பரமா இது பண்ணிட்டாங்க. எப்படி பார்க்கறீங்க? நல்ல தொடக்கம். நன்றி. மறுமலர்ச்சி திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் திமு ராஜேந்திரன் கடையநல்லூர், இரா செந்தில் செல்வன் சீர்காழி இருவருமே வழக்கறிஞர்கள். சார் இன்னைக்கு வந்து புதிதாக சபாநாயகர் உருமனதாக இதுக்கு நீங்களும் உள்ள பேசியிருந்தீங்க. சொல்லுங்க முதல்ல. புதிய பேரவைத் தலைவர் துணைத் தலைவர் தேர்தல் இன்றைக்கு ஒருமனதாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் பேரவைத் தலைவரை வாழ்த்தி சிறப்பாக உரையாற்றினார்கள். பேரவை விவாதங்கள் ஆரோக்கியமான முறையில் அரசியல் மாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கும் என்கிற நம்பிக்கையை தந்துள்ளது. மறுமலர்ச்சி திமுக சார்பிலும் பேசுவதற்கு வாய்ப்பளித்தார்கள். பேரவைத் தலைவரையும் துணைத் தலைவரையும் வாழ்த்தி பேசியுள்ளோம். சார் இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து மோர் தென் 700க்கும் அதிகமான டாஸ்மாக் கடைகளை வந்து மூடுவோம் அப்படின்ற மாதிரி. தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகள் மதுக்கடைகள் இருக்கக்கூடாது என்பது மறுமலர்ச்சி திமுகவின் கொள்கை. அதற்காக தலைவர் வைகோ அவர்கள் 3000க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் நடந்து 1 கோடி மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். முதல் முயற்சியாக குறைந்தபட்சம் இந்த கடைகளை அடைப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிற தமிழ்நாடு அரசுக்கு மறுமலர்ச்சி திமுக சார்பில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ் ஆந்தம் வந்து பாடணும். முதல்ல நடந்து முடிந்த பேரிங் செரமனியில கூட 3வதாக தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்து முதலாவதாக பாடப்பட வேண்டும். தேசிய கீதம் நிறைவாக பாடப்பட வேண்டும் என்பது தொன்று தொட்டு இருக்கின்ற மரபு. அதை பின்பற்ற வேண்டும் இந்த அரசு என்பது எங்களுடைய திட்டவட்டமான கருத்து. சார் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும், மக்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி பேசினார். சனாதனம் வந்து ஒழிக்கப்பட வேண்டும். அது சம்பந்தமா கட்சி தலைமை கருத்து சொல். நன்றி சார். உங்களோட பேர்? உங்களுடைய திமு ராஜேந்திரன், சட்டமன்ற உறுப்பினர். கண்டிப்பா இது வந்து வரவேற்கத்தக்கது. ஃபர்ஸ்ட் இந்த இது முன்னெடுத்து வச்சது ரொம்ப வரவேற்கத்தக்கதா இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்போட இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அது என்ன கேட்கறத விட பாமர மக்கள் லேடிஸ் கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். யாரையுமே கம்பேர் பண்ண வேணாமே, நம்மளோட வேலையை நம்ம பார்த்துட்டு போயிடுவோமே சிறப்பா. How do you feel about today's assembly, how it's gone? And there are some good vibes of oppositions and the CM has talked on. How do you feel this? I feel very happy. I proud to this party. Today, the task marks need to be closed in many of the schools and colleges. How do you see this CM's move? As a woman, what do you wanted to say towards that? I feel very happy. This work is very nice to do. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான திட்டம். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மக்களும் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்தாங்க. இன்னைக்கு கோவில் பக்கத்தில் உள்ள டாஸ்மார்க்கு, ஸ்கூல் பக்கத்தில் உள்ள டாஸ்மார்க்கள், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் உள்ள டாஸ்மார்க்கில் உடனடியாக தமிழகத்த முதலமைச்சர் மாண்புமிகும்
மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு வந்து 717 கடையை வந்து மூடிருக்காங்கன்னு சொன்னா இதுதான் வந்து ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி, ஒரு முறையான ஆட்சி, மக்கள் ஆட்சி. இன்னைக்கு மக்களுக்கு பயனளிக்கும் மக்கள் நலத்திட்டத்தை வந்து செஞ்சிருக்காருன்னு பாக்குறேன். नहीं सर, मैं क्या बोलता हूँ, टास्मार्क जो है ये तमिलनाडु में वो अगली पार्टी था, मैं टास्मार्क बंद करेगा बोला था, टास्मार्क में स्टेप बंद करेगा बताया था. अब जो है हमारा पार्टी के लीडर हॉनरेबल चीफ मिनिस्टर वो डे 1 में और ये टेम्पल के बगल में और मॉस्क के बगल में और चर्च के बगल में और स्कूल के बगल में, बस स्टैंड के बगल में है सो टास्मार्क फौरन बंद करने के लिए और ऑर्डर दिया है. वो ऑर्डर के लिए तमिलनाडु की जनता बहुत खुशी हुई है. एक आज भी बताओ ना. சார் கோர்ட்ல இருக்கு, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான முடிவு வந்து கோர்ட் வந்து ஒரு வார்த்தை சொல்லிருக்குன்னு இப்ப சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம். தலைமைக்கு அதுக்கான மேற்கட்ட நடவடிக்கை எடுப்பாங்க. மெஜாரிட்டியை நிரூபிப்பாங்க சார். கண்டிப்பா பாத்தீங்கன்னா கிரவுண்ட் நாளைக்கு பார்க்க தான் போறீங்க. ஃப்ளோர்ல வந்து மரியாதைக்குரிய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் அவங்களோட ஃப்ளோர் மெஜாரிட்டியை நீங்க வந்து எதிர்பார்த்தோட அதிகமா நிரூபிப்பாங்க. பாருங்க நாளைக்கு பாருங்க சார், நாளைக்கு பாருங்க யாரெல்லாம் வாக்களிக்க போறாங்க. இந்த கவர்மெண்ட் மெஜாரிட்டியான கவர்மெண்டா செயல்படும் பாருங்க. அது போட்டிருக்காங்க சார். ஆனரபிள் மினிஸ்டர் அதுக்கு பதில் கொடுத்திருக்காரு. கண்டிப்பாக அது வந்து என்ன செய்யணுமோ செய்வாங்க. இப்ப பாத்தீங்களா ஒழிக்கப்பட வேண்டும் इतने दिन ठहर गए ना. कल देखो, कल तो ग्राउंड पे पता होगा ना कोई वोट देने वाला है. मेजॉरिटी गवर्नमेंट बनने वाला है. मेजॉरिटी गवर्नमेंट है हमारे हॉनरेबल चीफ मिनिस्टर विजय साहब का गवर्नमेंट है. वो बताएंगे सर, वो बताएंगे सर. वो कल देखो ना, कल देखो, कल ग्राउंड फ्लोर में देखो इंशाल्लाह. நாங்களும் பெரியாரை வச்சிருக்கிறோம், அம்பேத்கரை வச்சிருக்கிறோம். சனாதனத்தை ஒழிக்கப்படும் தான் நாங்க வந்து களத்தில் இறங்கியிருக்கிறோம். முதல் சாராய கடையை மூடி இருக்கிறோம். இன்னைக்கு வந்து டாஸ்மார்க் வந்து 717 கடையை எந்த ஆட்சியுமே செய்யாத ஒரு சிறப்பான திட்டத்தை வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு, கோவில்களுக்கு பாதுகாப்பு, சர்ச்சுகளுக்கு பாதுகாப்பு, மசூதிகளுக்கு பாதுகாப்பு, பள்ளி ஸ்கூலுக்கு பாதுகாப்பு, பேருந்து நிலையில் இருக்கக்கூடிய குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பெண்களோட மனநிலையாக பெண்களை மனித்துவத்தாக இன்னைக்கு 717 கடையை வந்து உடனே மூடிருக்காரு சொன்னா இதுதான் நாட்டோட இந்த திட்டத்தை தான் மக்கள் எதிர்பார்த்தாங்க. இந்த திட்டத்தை மக்களுக்கான திட்டத்தை ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் மரியாதைக்குரிய சீஃப் மினிஸ்டர் வந்து கொடுத்திருக்காருன்னு பாக்குறேன். நீங்க தேர்தல் வாக்கு கண்டிப்பாக மூடப்படும், படிப்படியாக மூடப்படும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சார் நீங்க வந்த டே 2வது நாள் 4 திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க சார். இன்னைக்கு நாட்டில் என்ன முக்கியம், நீங்க வந்து இலவச திட்டங்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு தேவை, அந்த பாதுகாப்பான திட்டத்துக்கு அந்த போர்ஸை வந்து மரியாதைக்குரிய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. அது தொடர்ச்சியாக பல போதை கலாச்சாரம். இன்னைக்கு உங்க எல்லாரோட வீட்டோட தாயோட மனநிலை என்ன, தகப்பனோட மனநிலை என்ன, அக்காவோட மனநிலை என்ன, இந்த போதையில வரும் சமுதாயம் போயிருமா? இந்த போதையை தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டும். அந்த ஒரு பெரிய ஒரு பொக்கிசமான திட்டத்தை, ஒரு மாபெரும் இமாலயமான திட்டத்தை இன்னைக்கு வந்து ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் வந்து கொடுத்திருக்காருன்னு சொன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஏகோதிபத்தியமாக வரவேற்கிறாங்க. இந்த ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தொடரக்கூடிய ஆட்சி, மக்கள் ஆட்சி, எழுச்சி ஆட்சி, இமாலய ஆட்சியை மக்கள் மனநிலையாக மரியாதைக்குரிய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் கொடுத்திருக்கிறார். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு, சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு அசெம்பிளி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆர்கனைஸ்டா, ஸோ எங்களுடைய உறுப்பினர்களுமே பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாங்க. ஸோ எங்களுடைய உறுப்பினர்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக சட்டமன்றத்தை சிறப்பாக வழிநடத்தினாங்க. ஸோ ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக எல்லாமே ஒரே ஒரு அணியாக இருந்து இன்னைக்கு ஒரு சிறப்பாக நடந்ததுங்கிறத பார்க்குறோம். இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு. ஏன்னா எல்லாருமே எங்களை எதிர்பார்த்தது என்னன்னா ஒரு புதுசாக வந்தவங்க எப்படி இன்னைக்கு வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சபாநாயகர் வந்து பதவி ஏற்றிருக்காரு. ஸோ அது வந்து ஒரு மகிழ்வான நினைவு, ஒரு
ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து எப்பயுமே தமிழக வெற்றி கழகம் முன்னெடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன ஒரு அத்தாட்சி அப்படின்னு சொல்லலாம். The 700 more task max will be closed. CM Yes. said down. How do you see this? See, the thing is that the Talabadi in initial stage itself, he clearly said that in our Tamil Nadu, drug-free Tamil Nadu should be happening. Okay, so for that reason, he has made the very, very good initiative in Tamil Nadu. So it is the starting point. It is not the end point. It started now. It's continuously in progress. So it will happen. It is today started by 719. So it will slowly, it will increase, and our Tamil Nadu will become soon drug-free Tamil Nadu. How is the healthy relationship between opposition party leader and TVK, our chief minister Vijay? Today they have talked very less. The same college also we are studying. That kind of things has been going on. This is what need the people. See, all are human beings. Pirapokkum ella uyirkum. So all the things should be are equal. See, Talabadi always said all are equal. So he has initiated that. He's gone to meet all the leaders also. Yes, it's a very good initiative. The same thing we will also follow in our constituency. So on English, one word about the assembly, how it's gone today. It's an excellent and miracle, and now we are thinking about only Tamil Nadu, but our Talabadi started thinking about the entire country, so entire nation. So soon Talabadi will become national leader. For your constituency, what you're going to do as a first step? See, in our constituency, we started saying the same thing. So when we come into the picture, so we will start initiative for a drug-free block spot area. We will identify and provide the cameras, and we will start control on the unwanted activities. So that Talabadi started himself. So it's easy to us to work with the down the line. Your name and question. Gopisan and Madurai South constituency. Voice of everything. So that actually shows in assembly. So I'm really happy. Yes. This is what all the women have expected, and today the second day itself we have actually implemented it. The request been whenever we went for a campaign, this was the only thing the women have asked. The nearby schools, nearby temples, everywhere the TASMAC is the problem, and today the second announcement is huge and all the women are celebrating. During the election time by TVK, your leader, now it has been implemented by the first, and wherever we can see the josh of women who are praising now. The women asked for it and Anna delivered it. Tamil, please. Tamil. 1 second. Tamil, I'll complete. Please. மறுபடியும் கேளுங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளித்திருக்காங்க, எப்படி பாக்குறீங்க? எதுக்கு ஆதரவு அளிச்சிருக்காங்க? It's a great thing. See, என்ன அப்படின்னா அதிமுக ஆதரிச்சது வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் வந்திருக்கு, நல்ல கவர்னன்ஸ் வந்திருக்குன்னு அதை பார்த்து நம்மளுக்கு ஆதரிக்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே. இதுல எதிர்கட்சி ஆளுங்கட்சின்ற எதையுமே பார்க்காம மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு எல்லா கட்சிகளும் நம்ம கூட வந்து ஜாயின் பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இளைஞர்களோட குரல் எதிர்பார்த்தனாலதான் நம்மள மக்கள் இங்க வந்து உட்கார வச்சிருக்காங்க சட்டசபையில. இளைஞர்கள் மட்டும் இல்லாம கர்ப்பிணி பெண்கள், ஊனமுற்றவர்கள், அவங்க எல்லாம் நம்ம இன்னைக்கு ஓத் எடுத்தது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த மாதிரியான வரலாறு என்னைக்குமே நடந்தது கிடையாது. நம்ம ஒரு நல்லது பண்ணணும்னு வந்திருக்கோம், மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு வந்திருக்கோம். அது மட்டும்தான் என்னோட கோல். சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் பேச செய்வாங்க தான், அதெல்லாம் மறந்துட்டு மக்கள் 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 அவங்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோட நம்ம போயிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் So I would say it's not about split or anything. The people are thinking that they just want change. It's not about splitting the party. They are coming here, coming there.
They are purely coming only for the purpose of they want to serve the people, and they see the serve. We want to serve. TVK wants to serve. That they see. That's why they are coming and joining and having an alliance with us. सर असेंबली तो बहुत अच्छा चला, क्या बोलना। असेंबली ये आके तमिलनाडु गवर्नमेंट हॉनरेबल चीफ मिनिस्टर का सरकार बनवाए पीछे, और जनता के लिए क्या प्रोडिक्ट करना है। देखो टास्कमार्क 717 टास्कमार्क बंद हुआ है, टेम्पल के बगल में, चर्च के बगल में, मास्क के बगल में और स्कूल के बगल में। ये जनता आके पसंद करता है, ये जनता ये काम करना बल्कि ये सरकार को सोचता है। वो जनता के पल्स के लिए, जनता के हार्ट के लिए, जनता के लिए ये जो हॉनरेबल चीफ मिनिस्टर ये काम कर रहा है, ये आगे जनता आके बहुत विश कर रहा है। हेल्थी आर्ग्यू सर, देखे ना, हेल्थी आर्ग्यू तो जाता ना तमिलनाडु सरकार में। या अगले चीफ मिनिस्टर को जाके हॉनरेबल चीफ मिनिस्टर जाके मिलके गुफ्तगू करे ही, और हॉनरेबल मिनिस्टर के हॉनरेबल लीडर से गुफ्तगू करे ही, बहुत अच्छा होगा। हेल्थी गवर्नमेंट तमिलनाडु में बनवा होगा।